அந்த கூட்டத்தில் திரிஷா ஏன் இருக்கும், ஏன் குடும்பம்? அவர் மரியாதைக்காக மரியாதைலாம் மயிரும் இல்லை, லெட்டின் தனி சொல்லி நீங்க சிபிஐக்கு போயிட்டீங்க, நீங்க பாஜகவுக்கு உங்களுக்கு ரகசிய உறவு இப்படிலாம் பேசினாரு. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. தற்கூரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய தற்குறி, சின்ன தற்குறி. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆமா, 2 அணில் கொஞ்சம் முடிச்சிட்டு பேசுறேன். வா கரெக்டா வந்து இறங்கிட்ட. அணில் யாரு? எங்க தலைவர் தான். நீங்க வந்து குஞ்சுகள். குஞ்சு. அணில் குஞ்சு. அது குடி தண்ணி தான். நம்ம லெட்டின்ல போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சிட்டு வா. போப்பா குடிங்க. அவர் மரியாதைக்காக. மரியாதைலாம் மயிரும் இல்லை, லெட்டின் தனி சொல்லி சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? எங்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களை தற்கூரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய தற்குறி, சின்ன தற்குறி. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. என்ன தற்குறி? தமிழக வெற்றி கழகம் அணில் குஞ்சு, அணில் குஞ்சு, தற்கூரி, தற்கூரி எல்லாம் அதே. உண்மை. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. இறைவனுக்கு நன்றி சார். முக்கா நாமக்கல் சொன்னார்ல, ஏன் லேட்டா வந்தார்? லேட் ஆனது ஆயிடுச்சு சார். என்ன மயிர் சார், எந்த மயிரானசோ ஆயிடுச்சு. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். கரூர்ல 3ல இருந்து 10 மணின்னு சொன்னீங்க. மரியாதை கூட்டி போயிரு. இப்போ என்ன மயிருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு 12 மணின்னு போட்டீங்க? ஆக்சுவலா தப்பு. இப்போ அதுக்கு என்ன சார்? இப்போ அதுக்கு அந்த கேரான்ல திரிஷா உள்ள வந்திருக்காங்க. சரி, அந்த கூட்டத்துல திரிஷா ஏன் இருக்கும், ஏன் குடும்பம்? ஒரு மாதிரி நக்கலா மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார் சார். தயவுசெய்து மிருகத்தனமான அந்த பதிவு வாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார் சார். என்ன சார் நீங்க மிருகத்தனம் அரக்கன்னு என்ன செய்வ? என்ன செய்வ? தனியால் பாத்தியா? இது வந்து நடந்தது தவறுதான் ஒத்துக்கிறோம் எல்லாருமே. உங்க வீட்டுல உங்க பொண்ணு இல்ல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பி, உங்க தங்கச்சி யாரும் செத்து இருந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசுவீங்களா? என்ன நான் சொல்றது? என்னையா எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு நடக்க கூடாது, நடந்துருச்சு. நீதிமன்றத்தை நீதிபதி கேள்வி கேட்டதான் சொல்லிருக்காங்க தெரியுமா சார்? அன்னைக்கு எல்லாருக்கும் கூலி, யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் இந்த இடம் தேர்வு செய்யுங்க. யார் சொல்லுது? யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறீங்க. 8 கேஸ் போட்டீங்க. 10,000 பேர் போட்டா 30,000 பேர் வந்துட்டாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். யார் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு? சார் பொறுப்பேற்க விஜய் வந்தா கூட்டம் வரும் தெரியாதா உங்களுக்கு? வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். கரூருக்கு போல அந்த மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்க பார்க்கல, இறந்தவங்களையும் பார்க்கல, ஒரு நிர்வாகி போல, ஒருத்தனும் போல எல்லா இடத்துக்கும் நான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? தலைவர் போறது. அவன் தலைவனா? அவன் திருட மாதிரி ஓடி ஓடிறான். பத்திரிக்கையாளரை பார்த்து பேச மாட்டீங்களா? அவன் தலைவனா? அவன் தலைவன் அப்படி இருப்பானா? அப்பாவி ஏழை எளிய மக்கள், அந்த ரசிகர்கள் விஜய் விஜய் விஜய்னு பின்னாடி போறாங்க, உயிரே விடுறாங்க. ஒரு மயிரும் நினைக்கல விஜய். என்ன சார் ஒரு துக்கத்துல போற மாட்டேன். பத்திரிகை பக்கா பூரிக்கி மாதிரி பேசுறான் வீடியோல. துக்கத்தை என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துருந்தா அப்படி பேசுவானா? உட்காந்துட்டு நடிக்கிறான், நீலிக்கண்ணீர் விட்டுருக்கிறான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. லியோ படத்துல பேசுவான் பாரு விஜய், அதே மாதிரிதான். என்ன மாதிரி இருக்கான்ட்டு. ஐயோ என்ன சார்? ஆளாளுக்கு என்ன போட்டு உயிரை நானே நடிப்பேன். அந்த திருடியா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். இது என்ன சொல்லுவாங்க? நாதாரி கேள்விப்பட்டிருக்கேன், எச்சப்பொறுக்கி எச்சலை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு மரணம் நடந்த பிறகு தான் தலைவருக்காக வக்காலத்து பொறுக்கிய டேய், ஒரு வேலைக்காரன் தான்டா இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான். அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம். துண்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, புரியுதா? கட்சி என்பது உங்களுக்கு வாழ்க்கை இல்ல, தொழில். எனக்கு இது தொழில் இல்ல, எனக்கு பொதுமக்களுக்காக இந்த மீடியாக்கு நான் வந்திருக்கிறேன்.
விஜய் நடிகரா பாக்கலங்க, அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. பாத்தீங்களா இல்லங்க? நம்ம வீட்ல ஒரு நேரம் பாக்குறாங்க. எல்லா ரசிகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான பாக்குறாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் பாக்குறோம். ஓ முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பல விருதே தப்புடா ரோட்ல. நாளைக்கு நீங்க செத்தா கூட விஜய் பார்க்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்காரனை பார்த்துட்டேன். திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். 41 பேர் செத்துருக்காங்கன்ற மறுபடியும் என் குழந்தையை பார்த்துக்கிட்டதுல எதுவும் கிடையாது, அவருக்கு வேலை கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. யார் பாதுகாப்புல இருக்குன்ற? குழந்தை அம்மாவுடைய பாதுகாப்புல இருக்கு. அம்மாவுடைய பாதுகாப்புல இருக்குது. 12 மணி அந்த டைம்லலாம் அங்கே போயிட்டோம்னா. ஏன் 12 மணிக்கே போயிட்டீங்க? அங்கே என்ன அந்த அவங்க கூட்டிட்டு போனாங்க, அந்த டைமிங் கூப்பிட்டு போயிருந்தாங்க. யாரு கூட்டிட்டு போனா? இங்கே டிவி கேல இருந்து பசங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. அண்ணா விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா, சொல்ல போனா ஆளே இல்லனா. உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கும்போது ஓடி போன உன் பாட்டுக்கு அப்படியே டிவி கச்சிட்டு ஓடி போயிடு. ஓரிரு மாதங்கள் அவங்களோட குடும்பம் நடத்திருக்காரு. ஒரு விபத்தின் பொழுது அவருக்கான மருத்துவ செலவு வரைக்கும் இவங்க தான் கடன் வாங்கி பார்த்துருக்காங்க. அவருக்கு எந்த பொருளாதார பின்னணியும் கிடையாது. 15 பேர்கிட்ட இருப்பாங்க. 15 பேர். அங்க எத்தனை மணிக்கு போயிட்டீங்க வேலுசாமி புறத்துக்கு? டைம் கரெக்டா தெரியல. அந்த 12 மணி அந்த டைமுக்கு போயிட்டோம். ஓகே. இறுதிச் சடங்கிற்காக அந்த குழந்தையினுடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த போது கூட வந்து குழந்தை முகத்தை கூட பார்க்கல, சுடுகாட்டு வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாரு. ஏன் வார்த்தை இல்ல சார், நான் கொஞ்சம் படத்துல அந்த தாய் சொன்ன வார்த்தை. யாருடைய தூண்டுதலாலோ பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த வழக்கை அவர் போட்டிருக்கிறாரு. அவருக்கு இப்படி வழக்கு போடவும் தெரியாது, அவருக்கு சிபிஐ என்னன்னு தெரியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற அளவுக்குலாம் அவருக்கு விவரம் தெரியாது. பாஜக ஆர்எஸ்எஸ் பிடியில் சிபிஐ இருக்கிறது. அந்த சிபிஐயின் விசாரணையை ஏன் கேட்க வேண்டும்? நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட வேண்டும், அதுதான் சரியானது என்று விஜய் வாதம் வைத்தார். இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு கேட்டோம், அதுதான் சரியானது. அதற்கு அஞ்சு பயந்து நீங்க சிபிஐக்கு போயிட்டீங்க. நீங்க பாஜகவுக்கு உங்களுக்கு ரகசிய உறவு இப்படிலாம் பேசினாரு. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மாட்டீங்க. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வேண்டாம், இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி சிபிஐ வேணும்ன்றது தாவேக்காவுடைய பெட்டிஷன் இல்லையா? ரைட். 3 பேரோட பெட்டிஷன் அதுவா இருக்கு. கரெக்ட் சார். அந்த 3 பேர் யாரு, அந்த 3 பேரை இயக்குவது யாரு, இந்த புரிதல் இல்லாமலா தமிழ்நாடு மக்கள் இருக்க போறாங்க? ஓ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. அல்லது வேற ஏதோ ஒரு சேனல்லையோ என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இதை எடுத்து ஞாபகமா கேட்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் நீங்க என்ன செய்றீங்க, பேக் டோர் வழியா போறீங்க. சிபிஐ நாங்க கேட்கல சார் அப்படின்னு நாளைக்கு வந்தா கூட சொல்லணும்ல. காவல்துறை தானே சொல்லிச்சு சார் 50 மீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸை நிப்பாட்டுங்க சார். இங்க பஸ்ஸை உள்ள கொண்டு வராங்க சார். கூட்டம் விலகும் போது நெருக்கடி ஏற்படும், நெரிசல் ஏற்படும். காவல்துறை டிஎஸ்பி சொன்னார், எஸ்பி சொன்னார், நீங்க கேட்டீங்களா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அப்பெல்லாம் காவல்துறை சொன்ன எதையும் கேட்கல. காவல்துறை 22 கண்டிஷன் போட்டுச்சு. 2 கண்டிஷனை தான் நீங்க வந்து கேட்டீங்க. 20 கண்டிஷனை மீறினீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஒரு கண்டிஷன் மட்டும் கரெக்டா கேட்டு வேகமா ஓடிட்டீங்க சென்னைக்கு கரூர்ல இருந்து. இல்ல சார், அதை தான் அப்ஜெக்ட் பண்றாரு. அங்க இருந்து ஓடினேன் அப்படிங்கறது அப்ஜெக்ட். காவல்துறையை கேட்டு தான் நீங்க 8:45 நிகழ்ச்சிக்கு 8:50க்கு வந்தீங்களா திருச்சி சென்னை ஏர்போர்ட்டுக்கு? காவல்துறை உங்ககிட்ட சொல்லிச்சுல, அவர் திருப்பி சொல்றல எஸ்பி. அதை யாராவது இதுவரைக்கும் கோர்ட்ல மறுத்துருக்காங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் சார். அந்த பேருந்தை மட்டும் 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தா அந்த பேருந்து உள்ள வரலன்னா இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்காது.